வெல்கம் டு C2I சேனல். ஏற்கனவே ஐபிஎல் சூப்பர் ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த வருஷம். அதோட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்சுமே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. சினாரியோஸும் சேஞ்ச் ஆகுது. அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படியே நம்ம மேட்ச் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு வரும்போது ஆர்சிபி vs பஞ்சாப் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச். அண்டு அது ஒரு எலிமினேட்டர்னு சொல்லலாம் யார் தோக்குறாங்களோ. ஏன்னா அவங்க டேரெக்டாக எலிமினேட் ஆயிடுவாங்க தோற்றவங்க. அதையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னா தர்மசாலா நடக்குது. தர்மசாலா பற்றி பேசணுன்னா அது ஒரு ஓவர்சீஸ் விக்கெட். ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். சரி, ஓகே, ஸ்டாட்ச் போயிடுவோம். டோட்டல் மேட்ச் பார்த்தீங்கன்னா 11 மேட்சஸ் இங்கே T20 விளாண்டுருக்காங்க. அதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணவங்க 4 டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்ட் பேட்டிங் பார்த்தீங்கன்னா 6 டைம்ஸ். ஸோ டாஸ் வின் பண்ணுறவங்க இதிலே தெரியுது சேஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு. அண்டு இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, இது ஒரு ஓவர்சீஸ் விக்கெட் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் டியூ வரக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது நைட் கேம்ஸில். ஸோ அதனால் டாஸ் ரொம்ப குரூஷியல் இந்த மேட்ச்சுக்கு. ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 160, செகண்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 152. ஸோ இது எப்படி வேணால் மாறலாம், 200, 190 அந்த மாதிரி இது மாறிக்கிட்டே இருக்கும். பட் ரிசல்ட் சேமாக தான் இருக்கும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு பிளேயிங் லெவலை பற்றி பேசணுன்னா பெருசாக எனக்கு தெரிஞ்சு 2 டீமுமே மாற்ற மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அந்த கான்டெஸ்ட்டை நான் பெருசாக பேசவும் விரும்பலை. ஏன்னா லீக் ஸ்டேஜோட கடைசி. ஸோ எல்லாருமே ஸ்ட்ராங்காக தான் இறங்க போகிறாங்க. ஸோ அதனால் சேஞ்சஸ் எதிர்பார்க்க முடியாது. மேபி இம்பேக்ட் பிளேயர்ஸ் வேணால் மாற வாய்ப்பு இருக்குது. மற்றபடி எதுவும் சேஞ்ச் ஆகாது. நெக்ஸ்ட்டு கான்டெஸ்ட் மேட்சப்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா பவர் பிளே மெயினாக. பவர் பிளே அண்ட் டெத் ஓவர் ரெண்டு செஷன்லேயும் பார்த்திங்கன்னா நல்லா பண்ணுவாங்க 2 டீமும் நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் போன மேட்ச் சிஎஸ்கே vs பஞ்சாப்லேயும் நல்லா தான் வந்துச்சு. டெத் ஓவர்ஸ்லேயும் ரன்ஸ் வந்துச்சு, பவர் பிளேலையும் ரன்ஸ் வந்துச்சு. பட் மிட் ஓவர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மிட் ஓவர்ஸில் ரன் சுத்தமாக வரல, விக்கெட்ஸ் தான் அதிகமாக விழுந்திருக்கு 2 டீமுக்குமே. ஸோ மிட் ஓவர்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது எப்படி கேமை ஆங்கிள் பண்ணி எட்டு போகிறாங்க அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு மிட் ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும். மெயினாக இந்த மேட்ச்சை ஜெயிக்கணுன்னா மிட் ஓவர்ஸை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு ஷார்ட்டாகவே சொல்லிடலாம். லாஸ்ட்டாக ப்ரெடிக்ஷனுக்கு வருவோம். ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் 2 டீமுமே கொஞ்சம் டஃப்பு தான் இந்த இடத்துல. பட் மொமெண்டம்னு பார்க்கும்போது ஆர்சிபி இப்போ கெயின் வச்சுருக்காங்க. பஞ்சாப் சுத்தமாக மொமெண்டம் இல்லை, லாஸ்ட் கேம் தோற்றுருக்காங்க. ஸோ அதனால் ஆர்சிபி அந்த மொமெண்டம்னு பார்க்கும்போது அவங்க வச்சுருக்காங்க. அண்ட் காம்பினேஷன்ஸும் அவங்களுக்கு ஒர்க் ஆனதுனால தான் அந்த மொமெண்டம் கெயின் ஆகிருக்கு. ஸோ அதனால் ஆர்சிபி பக்கம் போகிறேன். இந்த இடத்துல 52 ஆர்சிபிக்கு கொடுக்குறேன். பஞ்சாபுக்கு பார்த்திங்கன்னா 48 கொடுக்குறேன். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிச்சாச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.